ராஜராஜ சோழன் என்ன ஜாதி? இந்த ராஜா என்னோட ஜாதி தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் பேருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம். என்னங்க கேள்வி இதெல்லாம்? அதான நினைக்கிறீங்க? நானும் அதே தான் நினைக்கிறேன். இந்த கேள்விகள் சோழர்கள் அவங்க தலைநகரத்திலிருந்து கிளம்பி தீவுக்கோட்டை பிச்சாவரம் பகுதிக்கு குடியேறாங்க. நகர நாயக்க ஆவணங்கள் மூலமா சோழகன் அப்படிங்கிற மன்னர்கள் இங்க ஆட்சி செஞ்சாங்கன்னு தெரியும். இந்த பிச்சாவரம் ஜமீன்தார்கள் யாரு? இரண்யவர்ம சோழனோட வம்சாவளியினர். இரண்டாம் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டை பாருங்க. பிள்ளை திருநகர் சிறப்புடைத்தாக. இவங்க தான் பிள்ளை வாழ் அந்தணர்கள். சோழ மன்னர்களுக்கு மட்டுமே முடிசூட்டி இருக்காங்க. இவங்க தான் சோழர்களோட வாரிசுங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்ல. ஆதாரம் 1, இரண்யவன்மர் சக்கரவர்த்தி அச்சோழ வம்சவழி வந்த பித்தர்புரம் ஜமீன்தார். ஆதாரம் 2, பிள்ளைவாழ் அந்தணர்கள். ஆதாரம் 3, குலதெய்வ கோவில் சாவி. விட்டலேஸ்வர சோழ கோனார் கல்வெட்டம். அதுல சில சின்னங்கள் இருக்கு பாருங்க. சூரியன், சந்திரன், நடுவுல திரிசூலம். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல கொடிய பாருங்க. 1978ஆம் ஆண்டு சோழ மன்னர் சிதம்பரநாத சூரப்ப சோழனார் சிதம்பரம் நடராஜர் கோயில் பஞ்சாட்சரப்படியில் அமர்ந்து முடிசூடி கொண்டுள்ளார். தீவுக்கோட்டைக்கு அடுத்து பிச்சாவரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்துள்ளனர் சோழர்கள். இவர்கள் பிச்சாவரம் ஜமீன்தாரர்கள். சோழர் வம்சாவளியில் உள்ள வாரிசு. நான் வன்னியகுல சத்திரிய சமுதாயத்தை சேர்ந்தவன். இது நாட்டை ஆட்டம். ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல சத்திரியன்.